ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீரோ ஜெயந்திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அம்மனை பற்றி நான் சொல்ல போறேன் கண்ணு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்ணு. ஒரு கோவிலில் மிகப்பெரிய மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தில் நீதிக்கல்ங்கிற ஒரு கல் இருக்குது கண்ணு. அதில் 100 கிராம் மிளகாய் வாங்கி ஒரு அம்மிக்கல்ல அரைக்கிறாங்க. பிறகு அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நீதி கல்லில் பூசி தனக்கு நீதி வேண்டும்னு மக்கள் வேண்டிக்கிறாங்க. மக்கள் தீராத குடும்ப பிரச்சனை, மற்றவர்கள் தனக்கு செய்த துரோகம், நெடுநாட்களாக சேர்த்து வச்சிருந்த பொருள் காணாம போயிடுச்சுன்னா அது திரும்ப கிடைக்கணும், இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்காக இந்த கோவிலுக்கு வந்து நீதி கல்லுல மிளகாய் பூசி வேண்டிக்கிறாங்க கண்ணு. அந்த அம்மன் தங்களோட வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேற்றி நியாயம் வழங்குவான்னு மக்கள் வந்து மனசார நம்புறாங்க கண்ணு. இப்படி செய்தால் மனக்குழப்பம் நீங்குமா, கெடுதல் நினைச்ச காரியம் எல்லாம் தண்டனை கிடைக்குமா, அப்புறம் பொருட்கள் காணாம போனா அதெல்லாம் திரும்ப கிடைக்குமா, நிறைய கேள்வி உங்களுக்குள்ள தோணலாம் கண்ணு. ஆனா இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு போனவங்க அதே அம்மனுக்கு முன்னாடி 3 மாதம் கழிச்சு வந்து அம்மனுக்கு எண்ணெய் காப்பு பண்ணி தன்னோட நன்றி கடனை அவங்க செலுத்துறாங்க கண்ணு. இந்த மாதிரி நிகழ்ச்சி ஆடி அமாவாசை பௌர்ணமின்னு சிறப்பான நாள் மட்டும் இல்லாம தினந்தோறும் நடக்குது கண்ணு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்க நம்பிக்கையோடு வணங்கிட்டு போறாங்க. இவ்வளவு அதிசயத்துக்கு சொந்தக்காரி யார் தெரியுமா? 15 அடி நீளத்துக்கு மேல பிரம்மாண்டமா வீட்டிருக்கும் அந்த அம்மன் தான் மாசாணி அம்மன். இந்த அம்மனோட வரலாறு என்ன, இந்த அம்மன் எப்படி வந்தாங்க, இந்த அம்மன் சிலை மட்டும் ஏன் வழக்கத்துக்கு மாறாக இவ்வளவு பெருசா இருக்கு, தென்னிந்தியர்கள் மட்டும் இல்லாம வட இந்தியர்களும் வந்து வணங்குறாங்களே, இதோட சிறப்பு என்ன, இதையெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாசாணி அம்மன் கோயில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி என்ற ஊரில் தான் மாசாணி அம்மன் கோயில் இருக்கு கண்ணு. தமிழகத்தில் மாசாணி அம்மனுக்கு பல்வேறு இடத்துல பல்வேறு கோயில் இருக்கு கண்ணு. பல்வேறு பக்தர்களும் இருக்கிறாங்க. தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நீதியை வழங்கும் ஒரு தேவதையாக, ஒரு அம்மனாக ஒரு பெண் எப்படி மாசாணி அம்மனாக மாறினாள் என்று நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்ணு. ஆனைமலையை சுற்றியுள்ள பகுதியில் நன்னன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தாங்க கண்ணு. ஒரு நாள் தவத்தில் சிறந்த ஒரு முனிவர் அந்த மன்னனுடைய நல்ல பண்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதிசய மாங்கனி தர்றார் கண்ணு. அந்த மாங்கனி அவருக்கு கிடைச்ச மாங்கனி தான். ஆனா அவரு நாம சாப்பிட்டு எந்த பயனும் இருக்க போவதில்லை, அதை அந்த நாட்டு மன்னர் சாப்பிட்டால் அவர் நன்றாக இருப்பார், நாட்டு மக்களும் நன்றாக இருப்பாங்க என்ற எண்ணத்தில் அவர் அந்த மன்னன் கிட்ட இதை கொடுக்குறாங்க கண்ணு. அவர் மன்னர் கிட்ட இந்த அதிசய மாங்கனியை நீங்க சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையை தூக்கி போட்டுடணும்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார் கண்ணு. ஆனால் மன்னர் மகிழ்ச்சியோடு சாப்பிட்டு விட்டு அந்த கொட்டையை தூக்கி போடுவதற்கு பதிலாக தானே வைத்துக் கொள்கிறார். இந்த கொட்டையின் வழியாக விதை உருவாகி அந்த விதையின் வழியாக ஒரு பெரிய மாமரம் வர வேண்டும், அந்த மரத்தில் காய்க்கும் பழங்களை மக்களுக்கு தந்து தன் குடிமக்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும், எல்லா விதத்திலும் நம் நாடு சிறந்த நாடாக இருக்க வேண்டும் என்று நினைத்து மாமரத்தை வளர்க்க முயற்சி செய்கிறான். அந்த மாங்கனியிலிருந்து வந்த கொட்டை நாளுக்கு நாள் வளர ஆரம்பிக்கிறது. ஒரு நதிக்கரை ஓரமாகத்தான் அந்த மாமரம் வளர்ந்து வருகிறது. ஒரு கட்டத்தில் அந்த மாமரம் வளர்ந்து விட்டது. அந்த மரத்தில் பூக்கள் தோன்றுகிறது. ஆனால் பூக்கள் பூத்து கனியாக பழமாக மாற மாட்டேங்குது. அந்த மாங்கனியிலிருந்து உதிர்ந்து வருகிற என்றாவது ஒரு நாள் அந்த பழம் வரும் என்று நினைத்து மன்னன் வந்து காத்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் மன்னன் ஏமாந்து போகிறான். அப்போது அந்த பழத்தை தந்த அந்த முனிவர் அரசனை காண வருகிறார். மன்னர் அந்த முனிவர் கிட்ட கனியே உருவாகவில்லை என்பதை சொல்கிறார். முனிவர் சிரித்துவிட்டு, உன்னிடம் நான் அந்த பழத்தை தின்றுவிட்டு கொட்டையை ஆற்றில் போட வேண்டும் என்று சொன்னேன், அதை செய்யாமல் அந்த மரத்தை நீ வளர்த்து கொண்டு இருக்கிறாய், அது ஒரு அதிசய மாங்கனி, இது என் குருநாதர் எனக்கு தந்தது, நான் சாப்பிடுவதை காட்டிலும் நீ சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்றுதான் உனக்கு தந்தேன், நீ நான் சொன்னதற்கு மாறாக மரத்தை வளர்த்து கொண்டு வருகிறாய், அந்த அதிசய கனி ஒரு முறைதான் காய்க்கும், ஒருவேளை அப்படி காய்த்தாலும் அந்த நாட்டில் உள்ள மக்கள் அந்த மாங்கனியை சாப்பிடக்கூடாது, மற்றொரு நாட்டில் உள்ளவர்கள் தான் அதை உண்ண வேண்டும், அப்படி ஒரு கருத்து தான் இந்த பழத்துக்கு பின்னால் உள்ளது என்று சொல்லிவிட்டு முனிவர் செல்கிறார். இருந்தாலும் அந்த அரசருக்கு என்றாவது ஒரு நாள் ஒரு பழம் காய்க்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நாட்டின் காவல் தெய்வமாக அந்த மரத்தை நினைத்தார். தெய்வத்திற்கு இணையாக அந்த மரத்தை அரசர் நினைத்ததனால் இனிமேல் இந்த மரத்தில் என்றாவது ஒரு நாள் கனி காய்த்தால் அது தெய்வத்திற்கு மட்டுமே உரியது என்ற நம்பிக்கையுடன் இருந்தார். அதை யாரும் பறித்துவிடக் கூடாது என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது. அதனால் அந்த மரத்திற்கு கடுமையான காவல் போடப்பட்டிருந்தது. ஒருவேளை அந்த மரத்தில் இருக்கும் மாங்கனியை யாராவது சாப்பிட்டு விட்டால் அவர்களுக்கு கடுமையான மரண தண்டனை என்ற சட்டத்தையும் உருவாக்கி நாட்டு மன்னர் மக்களுக்கு தெரிவித்திருந்தார். அப்போது அந்த நாட்டுக்கு தாரகன் தாரகை என்ற கணவன் மனைவி வந்தாங்க கண்ணு. இருவருமே காதலித்து திருமணம் செஞ்சு கொண்டாங்க.
தாரகையின் தந்தை மிகப்பெரிய வியாபாரி. அவர் பல நாட்டு மன்னர்களோட அவருக்கு நிறைய பழக்கம் இருந்தது. ஒரு வியாபார விஷயமா அவங்க அந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போது அவருடைய மகள் தாரகை கருவுற்றிருந்தாள். அந்த நாட்டிற்கு வந்த தாரகன் தாரகை 2-3 நாட்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்க கண்ணு. அப்போது அக்கம் பக்கம் உள்ள பெண்களோடு சேர்ந்து ஆத்துல குளிக்க போனாங்க. அவங்களுக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் கண்ணு. தாரகை ஆற்றில் குளித்து கொண்டிருந்த போது அந்த ஆற்றில் ஒரு மாம்பழம் மிதந்து வந்துச்சு கண்ணு. தனக்கு பிடித்தமான மாம்பழம் வந்த உடனே அதை பார்த்த தாரகி எடுத்து அந்த பழத்தை கடித்து விட்டால், சுவைத்து விட்டாள். அதை பார்த்த காவலாளிகள் அவளை உடனே கைது செய்தார்கள். அந்த பழம் வேற எந்த பழமும் கிடையாது, அந்த ஊருக்கு காவல் மரமாக இருக்கிற அந்த மரத்திலிருந்து உழுந்த பழம் தான் கண்ணு அது. அந்த நாட்டு சட்டத்தின்படி அந்த மாம்பழத்தை யார் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு மரண தண்டனை விதித்திருப்பது அவளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனாலும் காவலர்கள் அவளை அரசரிடம் அழைத்து செல்கிறார்கள். அவள் அரசரிடம், என் தந்தை மிகப்பெரிய வியாபாரி, என் கணவரும் மிகச்சிறந்த வீரர், ஒரு பெரிய வியாபாரத்துக்காக நாங்கள் இந்த நாட்டிற்கு வந்திருக்கிறோம். எனவே எங்களுக்கு நீங்கள் சொன்ன உத்தரவு எதுவும் எங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, அதனால் நான் தெரியாமல் சாப்பிட்டு விட்டேன் என்று அவள் சொல்ல அரசர் எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அப்போது அவருடைய அப்பா அங்கு வருகிறார். அப்போது தாரகையின் அப்பா அங்கு வருகிறார். என்னுடைய மகள் கருவுற்றிருக்கிறாள். என்னுடைய மகளுக்கு எடைக்கு எடை நான் தங்கம் தருகிறேன். அது இல்லாமல் என்னிடம் நிறைய யானைகள் உள்ளன, அதுவும் உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதை அந்த ராஜா கேட்காம, நீங்க என்ன கொடுத்தாலும் எனக்கு அது தேவையில்லை, உங்க மகள் கர்ப்பமாக இருந்தாலும் சரி மரண தண்டனை உறுதின்னு சொல்லிட்டாரு கண்ணு. இதை கேட்ட தாரகையின் கணவருக்கு என்ன செய்வது என்றே தெரியல கண்ணு. அதனால என்ன பண்றாரு, அவருக்கு தெரிஞ்ச ஆட்களை அழைச்சி அந்த நாட்டோட அரசனோட போர் பண்றாங்க. போரிடும் போது அந்த நாட்டு அரசன் இறந்துடுறாரு. இரு பக்கமும் நிறைய சேதம் ஏற்படுது கண்ணு. அதனால அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, தன்னோட மனைவியை அழைச்சிக்கிட்டு நாம வேற நாட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணி ஒரு காட்டு வழியா வர்றாங்க. காட்டு வழியே வரும்போது தாரகைக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருது கண்ணு. பிரசவ வலி வர வர ரொம்ப இருட்டும் அதிகமாயிடுது. இருட்டு அதிகமானதுனால அந்த காட்டுல இனிமே என்னால நடக்க முடியாது, நீங்க போய் மருத்துவச்சியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தாரகை சொல்றாங்க. தாரகனுக்கு தன்னோட மனைவிய அந்த இருட்டுல அந்த காட்டுல விட்டுட்டு போகவும் மனசு வரல. ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல. மருத்துவச்சியை கூட்டிட்டு வரலான்னா ரொம்ப தூரம் போகணும், என்ன செய்யறதுன்னு சொல்லி குழம்புறாரு கண்ணு. அதனை புரிந்து கொண்ட மனைவி, நீங்க கவலைப்பட வேணாம், இன்னும் 2 கல் தொலைவில் போனோம்னா அங்க ஒரு மருத்துவச்சி வீடு இருக்கு. இது நான் அப்பா கூட வியாபார நிமித்தமா வந்தப்ப அந்த மருத்துவச்சி வீடு பத்தி எனக்கு தெரியும், அங்க நாம போகலாம், நானும் உங்க கூடவே வர்றேன்னு சொல்றாங்க. தன்னோட வலியை பொறுத்து கொண்டு தாரக மெதுவா நடந்து போறாங்க கண்ணு. கிட்டத்தட்ட அந்த மருத்துவச்சியோட வீடு வந்துருது. இவ்வளவு தூரம் நடந்து வந்த தாரகைக்கு பக்கம் வந்த உடனே அவளால நடக்க முடியல. அதனால ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அங்க போங்க, அதோ தூரத்துல தெரியுதே அந்த விளக்கு எரிகிற இடம் தான் மருத்துவச்சி வீடு, அங்க போய் நீங்க அவங்கள கூட்டிட்டு வாங்க, நான் இங்கேயே தான் உட்காந்துருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி அனுப்புறாங்க. கணவனும் மருத்துவச்சி வீட்டுக்கு போறார். போன உடனே அங்க தூங்கிக்கிட்டு இருந்த மருத்துவச்சி எழுந்து வெளியில வர்றாங்க. வந்த உடனே தன்னுடைய மனைவியை பத்தி சொல்றாரு. அவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட மருத்துவச்சி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த கிராமத்துல ஒரு பெரிய கருப்பு உருவம் இருக்கு, அது கர்ப்பிணி பெண்களோட குழந்தைகளை தின்னுடுது. அதனால இங்க யாருமே கர்ப்பிணி பெண்கள் இந்த கிராமத்துல இருக்க மாட்டாங்க. அப்படியே கர்ப்பமானாலும் அவங்க வேற ஊருக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் தெரியாம நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு மருத்துவச்சி கேட்கிறா. அந்த உருவம் என்ன பண்ணும்னா, கர்ப்பிணி பெண்களோட வயிற்றுல மிளகாய பூசி அப்படியே உறிஞ்சி தின்னுடும். இதெல்லாம் தெரியாம நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு மருத்துவச்சி கேட்கறாங்க. அதிர்ச்சி அடைந்த தாரகன் தன்னோட மனைவியையும் குழந்தையும் எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த மருத்துவச்சியை கூட்டிக்கிட்டு தன்னுடைய மனைவி இருந்த இடத்துக்கு போறாரு. அங்கு சென்று பார்த்த 2 பேருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதை பார்த்த மருத்துவச்சி சொல்றா, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது, அந்த கனவு பலித்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கனவு அப்படின்னு தாரகன் கேட்க, அது என்ன கனவுன்னு தாரகன் அழுதுகிட்டே கேட்கிறாரு. அப்ப மருத்துவச்சி சொல்றாங்க, நீ உன் மனைவி அந்த காட்டுல விட்டுட்டு வந்த உடனே அங்க ஒரு கருப்பு உருவம் மிகப்பெரிய கோரமா கையை நீட்டிக்கிட்டே உன் மனைவியை நோக்கி வர, உன் மனைவி பயந்து போய் எழ முடியாமல் எழுந்து ஓட, அந்த கருப்பு உருவம் துரத்த, என்னை விட்டுவிடு விட்டுவிடு என்று கெஞ்சிக் கொண்டே தாரகி ஓட, அந்த கருப்பு உருவம் விடாமல் துரத்த அங்கிருந்த ஒரு மாட்டு சாணியில் கால் வழுக்கி கீழே விழுந்து உயிரை விட்டு விடுகிறாள். இதுதான் நான் கண்ட கனவுன்னு மருத்துவச்சி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அவனுக்கு மிகப்பெரிய வியப்பாகுது. ஒரு பக்கம் தன்னோட மனைவியையும் குழந்தையும் பார்க்கும்போது ரொம்ப கவலையாகவும் இருந்தது. அப்போ அந்த மருத்துவச்சி சொல்றாங்க, இந்த பெண் சாதாரண பெண் அல்ல, மக்களோட கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க வந்த
ஒரு பெண்ணாகத்தான் தெரிகிறாள். அந்த நேரம் அவ உடம்புல இருந்து மிகப்பெரிய நெருப்பு குழம்பு உண்டாகுது. அந்த நெருப்பு குழம்புல ஒரு பெரிய உருவம் உருவாகுது. அந்த உருவம் கையில் வேல் கம்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கருப்பு உருவத்தோட மார்புல அந்த வேலால குத்தி அவனை கொன்னு அவன் இந்த பொண்ணோட காலடியில போட்டுடுது. என்னுடைய கனவுப்படி அவள் இறந்து விட்டாள். அவள் இறந்த பிற்பாடு அவளோட உடம்புல இருந்து மிகப்பெரிய ஜோதி உருவாகி அந்த ஜோதியிலிருந்து ஒரு உருவம் உண்டாகி அந்த கருப்பு நிற உருவத்தை கொன்று விடுகிறது. இவள் சாதாரண பிறவி அல்ல, தெய்வ பிறவி. அவள் அரக்கனை அழிப்பதற்காகவே பிறந்தவள். அதனால் தான் அந்த அரக்கனையே அழித்து கொன்று தன் காலுக்கடியில் போட்டிருக்கிறாள். அவள் மாட்டு சாணத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்ததால் அவளை மாசாணி அம்மன் என்று வணங்கலாம் என்று அந்த மருத்துவச்சி சொன்னாள். இந்த அம்மனை வணங்கினால் பில்லி சூனியம் வைத்திருந்தால் அது திரும்பிவிடும், பேய் பிசாசு பிடிச்சிருந்தால் அதுவும் நீங்கிடும். குழந்தை வரத்துக்காக இந்த அம்மன் கிட்ட மனமுருகி வேண்டினால் குழந்தை வரத்தையும் கொடுப்பாள் இந்த மாசாணி அம்மன். எந்த மிளகாயை அரைச்சி அவ துடிதுடித்து இறந்தாலோ அதே மிளகாய மக்கள் தன்னுடைய வேண்டுதல்களை மனமாற அந்த அம்மன் கிட்ட வேண்டி அந்த மிளகாயை அரைச்சி பூசி வேண்டிக்கும் போது அம்மன் கண்டிப்பாக அதை தீர்த்து வைக்கிறாள். இது மாதிரி தான் அம்மனுக்கு மிளகா அரைச்சி வழிபடுற வழக்கம் உருவானது. மாசாணி அம்மனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு கண்ணு. மாசானம் அப்படின்னா மயானம்னு அர்த்தம். அந்த அம்மா மயானத்துல படுத்து அருள் புரியறதுனால அந்த அம்மனுக்கு மாசாணி அம்மன் பேர் வந்திருக்கு கண்ணு. அவள் இறந்த இடத்துல அவ விழுந்த கோலத்துல அவளுக்கு மிகப்பெரிய ஒரு உருவத்தை மண்ணோடு மண்ணாக கட்டி அவளுக்கு கீழே அவளால் அழிக்கப்பட்ட அந்த அரக்கனையும் வைத்து மக்கள் வழிபட்டு வர்றாங்க கண்ணு. நீதி தேவதையாக மாசாணி அம்மன் இருக்கிறாங்க கண்ணு. நீங்க உங்க மனசுல ஏதாவது குறை இருந்தா நீங்க அந்த அம்மன் கிட்ட மனதார வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அந்த குறைய நீக்கி வைப்பாங்க. உங்களுக்கு குழந்தை வரம் வேணுமா மனசார நீங்க வேண்டிக்கலாம். இல்ல எதிரிகள் தொல்லையா, இல்ல கடன் கொடுத்தவங்க ஏதாவது கொடுக்க மறுக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம் மிளகாயை அரைத்து அம்மன் கிட்ட மனசார வேண்டினீங்கன்னா அவங்க அதை தீர்த்து வைப்பாங்க. அவங்க தீர்த்து வச்ச பிற்பாடு அவங்களுக்கு அதே கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் வாங்கி அதை குளிர வச்சு அம்மனுக்கு நன்றி கடன் செலுத்திட்டு வாங்க கண்ணு. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் தான் மாசாணி அம்மனோட வரலாறு கண்ணு. ஆன்மீகத்தை தாண்டி விஞ்ஞான பூர்வமா என்ன சொல்றாங்கன்னா, நாம ஒண்ணு நினைச்சு இது நடக்கும் 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 நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பா நடக்கும். அதுவும் நம்ம அம்மன் கிட்ட வேண்டும் போது அது கண்டிப்பாக நிறைவேறுங்கிறது தான் உண்மை. உங்களுக்கும் இந்த மாசாணி அம்மன் கோவிலுக்கு போய் நீங்க வேண்டின வேண்டுதல் ஏதாவது நிறைவேறியிருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கண்ணு. நம்ம ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்ணு. அடுத்த வீடியோல பார்க்குறேன். ஓகே பாய்.